வெல்கம் பேக் டு ஹாப்பி ஃபில்லிங் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஒப்பிட்டு ரசம். ஒப்பிட்டுன்ற வார்த்தை வந்து கர்நாடகாவில் யூஸ் பண்ணுறது. நம்ம ஊரில் போலிக்கு வந்து ஒப்பிட்டுன்னு சொல்லுவோம். இது கிருஷ்ணகிரி பார்டர்லாம் இருக்கிறவங்களாம் இந்த ரசம் வைப்பாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் இந்த கப்பில் வந்து எடுத்திருக்கேன். நான் பருப்பு தண்ணி கொஞ்சம் மீடியமாக, ரொம்ப தண்ணியில் ரொம்ப கெட்டியாக இல்லை. இதுக்கு வந்து முக்கியமான ஒரு பொருள் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 8 10 பூண்டும் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, இதில் வந்து முக்கியமாக சீரகமும் மிளகும் போடக்கூடாது. அப்புறம் மஞ்சள் பொடி, காரப்பொடி மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு, எலுமிச்சை அளவுக்கு வெல்லம், புளித்தண்ணி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிருக்கேன். எப்பயுமே ரசத்துக்கு தேவையான பெருங்காயத்தூள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ஆரம்பத்தில் போட்டுக்கணும். கொத்தமல்லி வந்து அலங்கரிக்க, காரத்துக்கு 2 சிகப்பு மிளகாய். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கணும்னா புளிப்பு, இனிப்பு, அப்புறம் வந்து காரம் 3மே கலந்துருக்கும். வாங்க ப்ரிப்ரேஷனுக்கு போயிடலாம். இது வந்து நெய்யில் தான் தாளிப்பாங்க. இது கொஞ்சம் நெய் தேவைப்படும், 1லேருந்து 2 டீஸ்பூன். அது ஒரு வேறு விதமான ஒரு சுவையை அதிகப்படுத்தும். அதனால் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். 2 மிளகாய் வத்தல், இப்போ வந்து அந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கும். அதனால் நல்லா இது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நாட்டு தக்காளி, ரொம்ப தக்காளி போடக்கூடாது இந்த ரெசிபிக்கு. ஏன்னா நம்ம புளி தண்ணி ஊற்றுறோம் பார்த்தீங்களா, ஸோ ஒரு தக்காளி போதும். இப்போ பருப்பு தண்ணி விட்டுடலாம். நம்ம நல்லா இது வந்து கொதிக்கணும். இப்போ நம்ம மஞ்சள் பொடி போட்டுடலாம். கொதிச்சிட்ட அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீடியமாக இருந்தால் போதும், ரொம்ப கெட்டியாக இருக்க வேணாம். இப்போ வந்து நம்ம 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், காரப்பொடி ஆட் பண்ணிட்டு, இப்போ தேவையான அளவு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் உப்பே போடுறேன், அதுக்கப்புறம் கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க. அந்த காரப்பொடி வந்து அந்த பச்சை வாசனை போகணும். நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் கடைசியில் தான் நம்ம வந்து புளி தண்ணியும் வெல்லமும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த புளி தண்ணியை ஒரு வாட்டி நல்லா இப்படி திருப்பி கரைச்சிக்கலாம். புளியும் நல்லா உரைக்கணும். இதில் யூஸ்வலாக அந்த பார்டர் ஓரத்தில் இருக்கிறவங்களே வந்து அந்த இன்னொரு ஸ்டேட்டோட ரெசிபி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க, தெரியுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாகர்கோயில்காரங்க வந்து இந்த கேரளா ஸ்டைலில் இருப்பாங்க. அந்த மாதிரியும் எங்கள் அம்மா கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க அந்த வெல்லம் சேர்த்திப்பாங்க சில ரெசிபிக்கு. இப்போ நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் காமிக்கிறேன். இப்போ நல்லா இந்த நுர தட்டிட்டு வந்தது, அதனால தான் நான் கொஞ்சம் சிம்மில் போட்டு இந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ சில பேருக்கு எனக்கு இந்த ரசம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்க எப்படி வைக்கிறாங்களோ அதே மாதிரி நான் வைக்கிறேன். சில பேருக்கு வெல்லம் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சோண்டு பேருக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த ரசத்தோட வந்து ஸ்பெஷாலிட்டியை வந்து நல்லா அந்த ஒரு இனிப்பு, அதுக்கு மேலே அந்த காரம், புளிப்பு 3மே இருக்கணும். இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தாங்க, அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி தழையை மட்டும் போட்டுட்டு நம்ம நிறுத்திட வேண்டியதுதான். இப்போ சர்விங் பவுலில் போட்டுட்டு காமிக்கிறேன்.
சுவையான சுலபமான ஒப்பிட்டு ரசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக இது அந்த ஏரியா ரீஜனில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். மற்ற ஆளுங்களுக்கு இது அவ்வளோவா பரிச்சயம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நீங்கள் வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு. என்னோட சேனல் பேர் ஹாப்பி ஃபீலிங் தமிழ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், ஸ்டே சேஃப்.